2 காதல்கள். இது ஒரு காதல் கதை. ஊரில் புகழ்பெற்ற மாரியம்மன் திருக்கோவில் குடமுழுக்கு திருவிழாவின் போதுதான் என் கல்லூரி தோழி தேன்மொழியை பல வருடங்கள் கழித்து சந்தித்தேன். அவள்தான் என்னை தேடி வந்து சந்தித்து பேசினாள். என்ன மங்கை, என்ன அடையாளம் தெரியலையா? அதுக்குள்ளே மறந்துட்டியா என்று கோபத்துடன் கேட்டபோது திகைத்து போனேன். உண்மையில் எனக்கு அவளை அடையாளம் தெரியவில்லை. ஆமாம், மன்னித்துக்கொள். 7-8 வருஷம் ஆகிருச்சு இல்லையா? அதனால தான் என்னை இழுத்தேன். எத்தனை வருடம் ஆனால் என்ன? இத்தனை 1000 பேர் கூட்டத்தில் நான் உன்னை சரியாக கண்டுபிடிக்கலையா? உனக்கு மட்டும் என்னவா என்னை கொக்கி போட்டாள். சிகை அலங்காரம் மாற்றியிருந்தாள். உடம்பு கொஞ்சம் கூடியிருந்தது. நவீன உடையில் இருந்தாள். இத்தனை மாற்றங்கள் செய்திருந்தும் வருடங்கள் பல கடந்திருந்தாலும் நான் பார்த்தவுடனே கண்டுபிடிக்க வேண்டுமாம். நானும் அதே 60 கிலோ எடையுடனும் அதே எளிய தோற்றத்துடனும் அப்போதிருந்த அதே மாதிரியாகவும் தான் இருந்தேன். அதனால்தான் அவள் என்னை மிக சுலபத்தில் கண்டுபிடித்திருக்கிறாள். சரி, இந்த உண்மையை சொல்லி ஏன் இத்தனை வருடம் கழித்து சண்டை போடணும் அப்படிங்கிற எண்ணத்தில் உன் திறமை எனக்கு வருமா? நீ எத்தனை பெரிய ஆள் என்று புன்னகைத்தபடி நான் கேட்டதும் புகழ்ச்சி சுகத்தில் மயங்கி அமைதியானாள். உடன் இருந்த என் கணவரையும் 4 வயது மகனையும் அறிமுகம் செய்தேன். என்னுடைய கல்லூரியில் படித்தவள். பெயர் தேன்மொழி. திருமணமாகி இப்போது திருச்சியில் இருக்கிறாள். வணக்கம் பகிர்ந்து கொண்டார்கள். என் மகன் அதற்குள் ராட்டினத்தை பார்த்து விட்டான். அதில் சுற்ற வேண்டும் என்று அடம் பிடிக்க, சரி நீங்கள் பேசிக்கிட்டு இருங்க, இதோ நான் வந்துடுறேன் என்று நகர்ந்தார். நாங்கள் இருவரும் ஓரத்தில் இருந்த ஆலமரத்தடி நிழலில் உட்கார்ந்தோம். உற்சாகத்துடன் ஒருவரை ஒருவர் உற்று பார்த்து சிரித்து கொண்டோம். கல்லூரிக்கு எதுவும் இடையில் போயிருந்தியா என்றாள் தேன்மொழி. நான் யோசித்து, இல்லை, ஆனால் பாவம் சாவித்திரி மேடம் தான் ஒரு விபத்தில் இறந்துட்டாங்களாம். முகநூலில் பார்த்தேன். வருத்தமாக இருந்தது. நல்ல ஆசிரியை இல்லை. எத்தனை வாரிசுகள்? சந்திரன் எப்படி இருக்காரு என்றேன். அவள் முகம் ஒரு மாதிரியானது. என்னை பார்க்க விருப்பமின்றி நிலம் வெறித்தாள். அவளது செய்கை எனக்கு புரியவில்லை. என்னடி என்றேன் கொஞ்சம் அழுத்தமான குரலில். எங்கள் 2 பேருக்கும் இடையில் மனமுறிவாகி 2 வருஷம் ஆயிடுச்சு. என்ன வளர்ற? பதட்டத்தில் உடல் குலுங்கியது எனக்கு. நிதானமான குரலில் சொன்னாள். நீ நம்பலைன்னாலும் அதுதான் உண்மை. கல்லூரி காலத்தில் உருகி உருகி காதலிச்சோம். பேரன்பு கொண்டிருந்தோம். 2 வீட்டாரையும் சமாதானம் செய்து வைத்து காதல் திருமணம் செஞ்சுக்கிட்டோம். ஆனால் காலங்கள் கழிய நேசம் குறைந்து இருவருக்கும் ஒருவரை ஒருவர் பிடிக்காமல் போயிடுச்சு. காதல் கரைந்து அன்பில் விரிசல் விழ கருத்து வேறுபாடுகளின் உச்சத்தில் தவறு உண்மையில்தான் என வாக்குவாதம் செய்து வார்த்தையை கத்திக்குத்துவு நடந்தது. அதன் இறுதியில் சேர்ந்து வாழ்ந்தால் இருவருக்குமே மன நிம்மதி கெடும் என முடிவெடுத்து பரஸ்பர பிரிவு கோரி 2 வருடம் ஆகிறது மங்கை. இப்போ அவர் வழியில் அவர், என் வழியில் நான். கண்ணீரை துடைத்து கொண்டாள். கல்லூரி முழுக்க இவர்கள் காதல் மேல் போராமைப்பட்டதே. அத்தனை தூரம் நெருங்கி பழகி குடும்பத்தினருடன் போராடி திருமண உறவில் இணைந்து இப்போது எப்படி பிரிந்தார்கள்? எப்படி மனம் வந்தது பிரிய? உள்ளிருந்த காதல் என்னானது? எப்படி மறைந்தது? என் மனம் படித்தவளாக தொடர்ந்தாள். நீ சொன்னால் நம்ப மாட்டேன். தன் அலைபேசியில் எதையோ தேடி, இதோ எங்களுடைய மனமுறிவு தொடர்பான இறுதி தீர்ப்பின் நகல். மனமுறிவே ஆன பின் மனமுறிவு பெரிய தண்டனையா என்ன? தூரத் தெரிந்த கோவில் கோபுரத்தை வெறித்தேன். உன்னை நான் சந்தித்திருக்கவே கூடாது தேன்மொழி. நீ சந்திரனோட மகிழ்ச்சியாக குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கன்ற நம்பிக்கையில் தான் நான் இருந்தேன் தெரியுமா? ஒன்று சொல்லவா? உங்களை காதலை பார்த்து தான் எனக்கு காதல் மேலேயே மரியாதை வந்தது. வாழ்க்கை எல்லோருக்கும் எப்போதும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லைல்ல மங்க. அதை விடு. நீயும் தான் காதலிச்ச, அது என்னாச்சு? எனது காதல் தான் வளரவே இல்லையே. ஆரம்பத்திலேயே வீட்டுக்கு தெரிஞ்சு கலவரம் உண்டாகி முளையிலேயே கிள்ளி எறியப்பட்டுருச்சே. ஆனாலும் செல்வத்தின் மேலுள்ள அன்பும் காதலும் உன்னிடம் அப்படியே தான் உள்ளது. எவ்வளவு கூட குறையாமல் பிரிந்திருந்தாலும் இருவரும் ஒருவர் மேல் ஒருவர் நேசமுடன் தானே இருக்கீங்க. என்னை பார். எங்கள் காதல் திருமணத்தில் முடிஞ்சாலும் என்னால் சந்திரன் மேல் அன்பு கொள்ள முடிகிறதா? அவரை நினச்சாலே வெறுப்பு தான் உண்டாகுது. நான் அவளையே பார்த்து கொண்டிருந்தேன். தொடர்ந்தாள். நிதானமாக யோசிச்சா ஒன்று புரியுதுமங்க. ஒரு காதல் வெற்றி பெறுவது திருமணத்திலோ சேர்ந்து வாழ்வதிலோ இல்லை. ஒருவருக்கொருவர் எந்த சூழ்நிலையில் அவரவர் அன்பை மறக்காது இருப்பது தான் வெற்றி. யதார்த்த உலகம் நம்மை எத்தனை அடித்து புரட்டி போட்டாலும் ஏதோ ஒரு இடத்தில் மயிலேறகால் வருடி விடுவது போல காதலித்தவனின் நினைவு வந்து உள்ளுக்குள் மகிழ்ச்சி உண்டாகி போகுமே. அதுதான் அந்த காதல் உயிர்ப்புடன் இருப்பதற்கான சாத்திய சாட்சி. அப்படி பார்க்கையில் உன் காதல் வெற்றி, என் காதல் தோல்வி. கசப்பாக புன்னகைத்தவளை கண்ணீர் வழிய பார்த்து கொண்டிருக்கிறேன். நான் சரி என்பது போல கோவில் மணி ஒலிக்கிறது.